ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது சுருள் அப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, பால், முட்டை, உப்பு, தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்கி, சர்க்கரை. இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு, பால். நம்ம தோசைக்கு கலக்கிற மாதிரி இல்லை, தோசை விட கொஞ்சம் கூட தண்ணியாக கலக்கணும். ஆப்பத்து கலக்கிற மாதிரி கலக்கணும். பால் பத்தாக்கட்டி நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். ஏன்னாக்கா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால தண்ணி ஊற்றிருக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைக்கணும். இப்போ தேங்காய், இதில் நம்ம இந்த ஏலக்கி பவுட்ரு போட்டுடலாம். அப்புறமா முந்திரி உடைச்சிது, அப்புறம் சர்க்கரை. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா துடைச்சிடலாம். இப்போ நம்ம இது சென்டரில் இப்படி போட்டுடலாம். இப்போ நம்ம பாத்திரம் ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு அதில் தோசை ஊற்றலாம். இல்லாட்டி அப்படி ஒட்டிக்கும். அது இந்த தோசையை நம்ம திருப்பி போடுறதில்ல, ஒரே ட்ரிப்பு தான் நம்ம செய்கிறோம். அப்போ ரொம்ப தின்னாக இருக்கும். சூடு ஜாஸ்தி ஆகிட்டாக்கா அது அப்படியே ஒட்டிடும். சுவையான சுருள் அப்பம் தயார். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. செஞ்சு பாருங்க. அதே மாதிரி ஈவினிங் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். காஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.